அப்போ 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்கள்ல. தாய் 8 அடி பாய்ந்தா குதிரை வந்து 16 அடி பாயணும். அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி, சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டி நான் அன்புமணி நீக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த கூட்டத்தை கூட்டி இப்போ நான் வந்து ராமதாஸை நீக்கிறேன். 2 பேரும் ஒவ்வொருத்தரும் நீக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போவாங்க. இந்த பன்னாட பசங்களை நக்கி இந்த பன்னாட பசங்களை நம்பி இந்த இளைஞர்கள்லாம் வீணாக போகிறீங்க. எப்பயுமே ப்ரெஸ் மீட்டில் வரும்போது இவர் சொல்லும்போது எல்லாம் சைலண்ட்டாக இருந்து கேட்பாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லுங்க, எல்லாம் நிருபர்கள் ஒரே சத்தமாக போடுறாங்க, அவர் அமைதியாகிறார். பதில் சொல்ல முடியல, எதுவும் எதிர்கொள்ள முடியல. இப்போ நடக்க போகிறதா தானே ராமதாஸ் வந்து தனித்து இயங்குவார். இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு சரியாக வேலை பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் சௌமியா வந்து அவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கூட இருந்து பரிமாறி எல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் செய்தி வந்த உடனே ராமதாஸ் வந்து கடும் கோபம் உச்சத்துக்கு போயிடுது. போன உடனே என்ன சொல்கிறார், உடனே அவர் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு. சாலை மறியல் செய்கின்ற பொழுது துப்பாக்கியால் சுட்டு இறந்து போன பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி இறந்து போனார்கள். அதுக்கப்புறம் நம்ம அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுங்கன்னு தானே நான் வழிகாட்டுறேன். இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். வன்னியர் சங்கத்தினுடைய அந்த திருவிழா மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. சித்திரை பெருவிழாவில் ஒரு பெரிய அளவிலான கூட்டம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நேற்று அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் இருக்கிற நிலையில் ஒரு 17-18 பேர் தான் பங்கேற்றுக்கதா செய்திகள் வருது. இந்த இவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு பிந்தைய நிலையில் இப்படி மீண்டும் அந்த முதல் போக்கு வந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? வந்துங்க முதல்ல 1988 நான் பொதுச்செயலாளர் இருக்கும்போது மாநாடு நடந்தோம். அப்போ வந்து இளைஞர் பெருவிழானா இளைஞர்கள் மட்டும் கலந்து கொண்டாங்க. அது வந்து 20 லட்சம் பேர். அப்போ கலந்து கொண்ட அவங்க வந்து இயற்கையான கூட்டம். இது வந்து இவங்க காசு கொடுத்து மற்றபடி கூட்டிட்டு வந்தது. இது ஒரு செயற்கை கூட்டம். இவங்க துட்டு கொடுத்தா வர்ற கூட்டம் தானே தவிர இது வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே பிரம்மாண்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து எத்தனை 10ல் 1 கூட இது கிடையாது. மிக சொற்ப அளவிலே உள்ள கூட்டி வந்த கூட்டம். சரி, ஓகே, இது முடிஞ்சு போச்சு. அவர் என்ன குடும்ப திருவிழா தானே எடுத்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் பங்கேற்றாங்க. இளைஞர்களுக்கு ஏதோ நான் ஆலோசனை சொல்ல போகிறேன், வழிகாட்ட போகிறேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இருக்கிற இந்த குடும்ப பிரச்சனையை அவங்க வந்து பெரிதாக்குறாங்க. அன்புமணிக்கு ராமதாஸுக்கும் உள்ள பிரச்சனை இடைவெளி அதிகப்படுத்துவதற்கான ஒரு இது மட்டும் இல்லாமல் யாரை பற்றி 2 பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன், இளைஞர்களே நீங்களாம் விழிப்பாருங்க, இவங்க பின்னாடிலாம் போகாதீங்க, இவங்க தவறானவர்கள், இந்த சமுதாயத்துக்கு வழி நடத்தலை, இதுவெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொன்னோம். இப்போ இன்றைக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னார், நீக்கிட்டார். யார், அன்புமணியை வந்து தலைவர் பதவியிலேருந்து ராமதாஸ் எடுத்துட்டு செயல் தலைவர்னு சொன்னார். சரி, செயல் தலைவர்னு சொன்ன பிறகு இவங்க என்ன சொன்னார், நான் தான் தலைவர்னு வந்து இவர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு சரியாக வேலை பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தில் சௌமியா வந்து அவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கூட இருந்து பரிமாறி எல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் செய்தி வந்த உடனே ராமதாஸ் வந்து கடும் கோபம் உச்சத்துக்கு போயிடுது. போன உடனே என்ன சொல்கிறார், உடனே அவர் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு. மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 210 பேர் வந்து அவங்க வந்து வரணும். எதுனா மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லிட்டு 2 தொகுதிக்கு ஒன்று, சில தொகுதிகளை வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்தவங்க எவ்வளோன்னு கேட்டேன்னா குறைந்தபட்சம் 110 மாவட்ட செயலாளர்கள், 110 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 7 மாவட்ட செயலாளர்கள், 6 மாவட்ட தலைவர்கள். இதான் இந்த மாதிரி மொத்தமே வந்தவங்க வந்து 13 பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 13 பேர் கலந்ததுக்கு இவர் என்ன பேசுகிறாரு, நான் கூப்பிட்ட உடனே எல்லாம் குலதெய்வம் வந்து நான் கூப்பிட்றேன் வந்து கும்பிட்டுட்டு போடாங்கன்னு கூப்பிட்றது தான் அது. குலதெய்வம் கூப்பிட்டதே இவ்வளோ பேர் தான் ரெஸ்பான்ஸ். மொத்தமே எவ்வளோ பேருங்க, 13 பேர். இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து 6 பேர், மாவட்ட தலைவர்கள் வந்து 7 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் தான் இவருக்கானது, மீதிலாம் வரல.
கேட்டால் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எல்லோரும் வந்து காரணம் சொல்லிட்டாங்க. அன்புமணியை பற்றி கேட்டால் அவருக்கு தகவல் வந்து முறைப்படி அனுப்பிட்டேன், அவர் வந்துக்கிட்டே இருக்கலாம், வந்தும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். எப்போ கூட்டம் முடிஞ்ச பிறகு வந்து கலந்து போகிறா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அவர், வந்து சிங்கத்துக்கு வந்து கால் அடிபட்டாலும் சீற்றம் குறையாது அப்படின்னு தானே பேசுகிறாரு. இப்போ அதுதான் அவருடைய பேச்சே. என்னென்னா சிங்கம் மாதிரி ஒரு குலதெய்வம் கூப்பிட்றேன் வாடான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம். இது என்ன விஷயம்? இது காகிதத்தில் அறிக்கை போட்டுட்டு இருந்தாலே இப்போ வந்து வசனம் பேசின்னு இருக்கிறார். ஒரு அவங்க அப்பா கூத்தாடின்றதை நினைவுபடுத்துகிற வசனங்கள் தானே தவிர இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இந்த கூட்டத்துக்கு யாரும் தான் வரலையே. இதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கணும். ராமதாஸ் இடம் வந்தால் அன்புமணி வலம் போகிறாரு, அன்புமணி வலம் வந்தால் ராமதாஸ் இடம் போகிறாரு. இது வந்து உருப்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த சமுதாயம் இதுக்கு அப்புறமா இவர்களை நம்பி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ கூப்பிட்டதுக்கு வரலையே, குலதெய்வம் கூப்பிட்டே வரலன்னா இல்லை. அப்போது கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர் பெரும்பான்மையுடைய ஆதரவு அன்புமணி பக்கம் தான் இருக்குங்கிறத இது காட்டுதா? அதுதான் ராமதாஸ் பண்ண சொல்லிட்டார். இங்கே வந்து மாநாடு நடத்திட்டு ரொம்ப களைப்பாயிட்டாங்க. களைப்பானதுனால அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, எனக்கு தகவல் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எதில் வச்சுப்பீங்க இதை? சொல்லுங்கள். அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா செய்திகளுக்கு பரபரப்பாக ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இப்போ உடனே வந்து இப்போ எப்பயுமே ப்ரெஸ் மீட்டில் வரும்போது இவர் சொல்லும்போது எல்லாம் சைலண்ட்டாக இருந்து கேட்பாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்ல, எல்லாம் நிருபர்கள் ஒரே சத்தமாக போடுறாங்க, அவர் அமைதியாகிறாரு, பதில் சொல்ல முடியல, எதுவும் எதிர்கொள்ள முடியல. இவர் பேசுகின்ற பேச்சு செயல்லாம் அப்படி இருக்குது. ஸோ அன்புமணி என்ன சொன்னார், இதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், தெளிவாக சொன்னார்ல, நடக்காது தம்பி, நடக்காது கண்ணுன்னு சொன்னார். நீ 4 செல்ஃபோன் வச்சுக்கலாம், கட்சிக்கு ஒரு நம்பரை கொடுத்துடலாம், அந்த ஃபோனை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுவும் எடுக்காமல், எல்லாம் அன்புமணிக்கு தானே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு 2 கார் இருக்குது, 2 காரில் அவங்ககிட்ட 30 கார் இருக்குது, இம்போர்ட்டட் காசு. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அவருக்கு வந்து இன்னும் சும்மா ஒரே ஒரு வீடு இருக்குது, 2 மாடின்னு சொல்கிறார்ல, அந்த வீடு வந்து இதில் இருக்குது, எங்கே பனையபுரத்தில். அந்த பனையபுரம் வீடு வந்து எவ்வளோ கோடினா அது 100 கோடி. அவங்க சௌமியா பேரில் போன வருஷம் மார்ச் மாதம்தான் 27 கோடி 23 கோடிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் கார் பார்க்கிங் லாட்டுக்காக ஒரு இடம் இருக்குது, அது வந்து அவங்க சௌமியா அப்பா பேரில் இருக்குது, அது 25 கோடி வந்து 7 கோடிக்கு பண்ணியிருக்கேன் சார். இதெல்லாம் போன வருஷம் மார்ச் மாதமே ரெடி பண்ணி கட்சி நடத்துகிறோம் தனியாக, அங்கே இருந்தால் வராது பிடுங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவர் வேலை பண்ணி பண்ணுறார். அதனால் அப்பா கூட சண்டை வரும்போது பொதுக்குழுவில் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஆஃபீஸுக்கு இது வரணும்லாம் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டார். அப்போவே அவர் முடிஞ்சு போச்சு கதை, இது ஒன்றும் இல்லாதன்றது இது பண்ணி பண்ணுறாங்க. ராமதாஸ் கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராமதாஸ் கூட இல்லை, மொத்தமே கட்சியே ஒன்றும் இல்லாமல் காலி ஆகிடுது. இது காலி பெருங்காய டப்பா, ஒன்றும் இல்லை, சும்மா உருட்டின்னுக்கிறாரு. நான் போராட்டம் பண்ணுவேன், எதுக்கு எடுத்தாலும் வருவேன்னார். இதுவரை எந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாரு. இல்லை, இவ்வளோ பெரிய மாநாடு பெரிய அளவில் நடத்தியிருக்கிறாங்க. இல்லை, அன்புமணி அவர்கள் இவ்வளோ பெரிய இந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கதா ஒரு பக்கம் பார்வை இருக்குது. இப்போ இந்த நிலையிலும் கூட ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ஏற்காததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏங்க கட்சி நான் என்ன சொல்கிறேன், நான் தான் நிறுவனர், நான் தான் கட்சி, நான் தான் ஊருக்கு போய் கட்சியை வளர்த்தேன், உனக்கு என்ன இருக்குது, நான் சொல்லத்தான் கேட்கணும், எனக்கு சொல்கிறத கேட்கலாம், விருப்பம் இல்லைன்னா போ, எழுந்து போன்றாருல, அவனை உட்கார வச்சுட்டேன். அப்புறம் அவர் தான் கட்சி, அவர் தான் பண்ணணும், அவர் தான் நடத்தணுன்றாரு, அப்புறம் என்ன பண்ணுறது? அன்புமணி இப்போ இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவர் சொன்னதை கேட்கலனா எல்லாம் தள்ளி விட்ருவாங்க, இவர் சொன்னதை கேட்கலனா சண்டை போட்டு அனுப்பிடுவாங்க. இதுதானே நடந்தது. இது ஏற்கனவே நடந்ததும் அதான், இப்போ நடக்க போகிறதும் அதான். இப்போ நடக்க போகிறது அதானே. ராமதாஸ் வந்து தனித்து இயங்குவார். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் வந்தவர், ஒன்றுமே போகலனாலும் பரவாயில்ல, பணம் வச்சிருக்கிறாரு, அதை வச்சு நீ எதாவது பண்ணிக்கின்னு இருப்பார். அன்புமணி என்ன கூட்டம் கூட்டுவாரா போவாரான்றது எப்படி வரும்? இதுக்கு அப்புறம் தானே தெரியும். இப்போ ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுறாங்க. ஒரு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே ஒரு 13 பேர் அவ்வளோதான் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவிலான செல்வாக்கு கட்சிக்குள்ளே இல்லை அப்படின்றதால இனி ராமதாஸ் அவர்கள் என்னுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அமைதியாவாரா? இனி அன்புமணி அவர்களுக்கு இடையூறு தெரியாத நிலையில் இருக்குமா? இல்லை, அமைதி என்ன, அது பத்திரிகையில் சொல்கிறது வரப்போகுது, பத்திரிகையில் வீரமாக பேசிட்டு போக வேண்டியதுதான். ஒப்பிடுறதுக்கு எத்தனையோ இருக்குது. யாரை கேட்டாலும் புலி சிங்கம் அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு காலில் வந்து பழுதுபடலை, நான் வந்து என்னுடைய சிங்கமே வேறு, சிங்கம் தான் பேசினேன், அப்படி தானே பேட்டி கொடுக்குறாரு. சிங்கம் வந்து ஒன்றுமே இல்லை, நான் அப்படி தான் அப்படின்றாரு, அவர் தானே சொல்கிறாரு. பழுதுபட்ட காலுடைய சிங்கம், அவர் சொல்கிற இது வந்து என்ன சொல்கிறாரு, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றத்திலே குறைவதில்லை. அது ஏதோ சினிமா பாட்டு வாசனை, அவர் ஏற்கனவே எப்போ பார்த்தா நான் தானே சொல்லுவார், அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதனுடைய இதில் வந்து இப்போ இன்றைய கூட்டத்தில் அதை தான் சொல்கிறாரு. என்ன ஒன்றும் தெரியாது. இவர் என்ன சொன்னார், நான் தான் குலதெய்வம், அந்த அவ்வளோ குலதெய்வம் கூப்பிட்டு ஏன் வரல?
இல்லை எனக்கு அவருக்கான செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ஏன்னா இப்போ கட்சி வந்து இப்போ நாளைக்கு பாமக பொறுத்தவரை தேர்தல் கட்சி, இப்போ அடுத்த கூட்டணி இந்த மாதிரி இடத்த நோக்கி தான் போவாங்க. இப்போது கட்சிக்குள்ள பிளவு இருக்கும்போது கூட்டணிகள்லாம் அதிமுகவோ அல்லது எந்த கட்சிகள்கிட்ட போனாலும் உங்கள் கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை இருக்குது, பிளவு இருக்குது, அதனால் சீட் பேரிங்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டு கம்மியாகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறது தான் கட்சி நலனுக்கு நல்லது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்காவது ராமதாஸ் போவாங்க. இல்லாத கட்சிக்கு ஏதுங்க, இவங்க சும்மா 2 பேர் இருந்துட்டு விதை காமிச்சுருக்காங்க. பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இவங்க ஒரு இந்த ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியை வச்சுக்கினேன் கொஞ்சம் இதை சத்தம் போட்டுங்கிறாங்க. இதுதானே தவிர வேறு என்ன இருக்குது அங்கே? அதான் சொல்கிறார், நான் வந்து 50 இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெறணும். இப்போ சொல்கிறார்ல, 40 இடங்கள் சொல்கிறாரு, 50 இடங்கள், இன்றைக்கு 50 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறணும். அது மாதிரி நான் கூட்டணி அமைப்பேன். யாருக்கிட்ட கூட்டணி அமைப்பேன்? நான் தான் கூட்டணி அமைப்பேன். ஏன்னா நான் தான் தலைவர், நீ ஒன்றும் கிடையாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது முன்னாடியே நான் சொன்னேன், நடக்காது தம்பி, நடக்காது கண்ணி, என்கிட்ட எவனும் ஏமாற்ற முடியாது, நான் என் கை எவ்வளோ பலமாக இருக்குது, நான் தூக்கி கடலில் வீசிடுவேன் எல்லாரையும் சொல்கிறாருல. இப்போ ஏற்கனவே நடந்த அந்த விருந்து உபசரிப்பில் போனாங்க. அவங்க போனவங்களாம் என்ன ஆனாங்க, பாதியிலே ஒரு துண்டக்காரன் துணிகாரன்னு ஓட்டான். 3 எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ண உடனே பறந்துட்டாங்கல்ல அங்கேருந்து. இந்த சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கலந்துக்கிறவங்க யார், இந்த எப்பயுமே இந்த ஜிகே மணி இவங்கெல்லாம் கொஞ்சம் போக மாட்டாங்க. அந்த ஜிகே மணியே போகல, மீதி பேர் இங்கே சொல்கிறது இந்த வந்தவங்க. ஆமாம், இப்போ போயிருக்குங்க அருள், அவங்க தான் போயிருக்கிறாங்க, வேறு யார் போயிருக்கிறாங்க? ஆமாம். ஸோ ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு இதில் இருக்கிறாரு, சங்கத்தில் இருக்கிறாரு, ஒரு கட்சி கிடையாது. ஸோ இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இதை வச்சுக்கின்னு இந்த கோயா பால்ஸ் வந்து நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அது கட்சியெல்லாம் காணாமல் போய் ரொம்ப நாளாச்சு. ஏற்கனவே கட்சி இல்லை. நாங்களாம் இருந்து சங்கம் நடத்திட்டு இந்த மாநாடுலாம் நடத்தணும் சொன்னாங்க, இளைஞர் மாநாடு 1988. அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டியிடும்போது 10% ஓட்டு. இப்போ என்ன 1% ஓட்டு கூட வாங்கலையே நீங்கள்? அதுக்கு கட்சிக்குள்ளேயே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஐயா அவர்களை நம்ம நீங்கள் வரையும் மதிக்கிறோம், ஐயா அவர்களுடைய நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் ஐயாவுடைய சமீப கால பேச்சுகள் வந்து முகம் சொல்லிக்கிற அளவில் இருக்குது. ஐயா ஓய்வு எடுங்க ஐயான்னு பாமகக்குள்ளேயே நிறைய குரல்கள் வரதை பார்க்க முடியுது. இல்லைப்பா, அதான் குரல், நீ எவ்வளோ வருஷம் இருக்க போகிற, நீ செத்துப்போ, எல்லாம் தான் போடுறான் பதிவு, கேவலமாக தான் நிறைய வருது. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் அவங்களே பதிவு போடுவாங்க. ஏன்னா ராமதாஸ் வந்து எப்பயுமே அவங்க கட்சிக்கு வர்றவங்கள யாராக இருந்தாலும் வரும்போது நல்லா சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க விட்டு போகும்போது கேவலம். அதே தான் இப்போ ராமதாஸுக்கு ரிப்பீட் ஆகுது. அந்த ராஜேஸ்வரி பிரியா அவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்தவங்க, ஒர்க் பண்ணவங்க வந்தாங்க. அவங்க வந்த உடனே இன்றைக்கி சேர்ந்த உடனே மத்தியானத்தில் அவங்களுக்கு கொடுக்குறீங்க மாநில இளைஞரணி செயலாளர். அவங்க போகும்போது என்ன சொல்கிறீங்க, கண்ணாமண்ணான்னு திட்டுறீங்க, சிங்கப்பூர் சிங்காரின்றீங்க, அதை விட கேவலமாக சொல்லி தான் அனுப்புகிறீங்க. ஸோ அவங்க கட்சிக்கு உதவி. இப்போ ராமதாஸ் தான் அந்த மாதிரி, இந்த கட்சிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவர் அப்படி திட்டுறாங்க, நீ வேண்டாம். இப்போ ராமதாஸ் பொங்கலூர் பழனிசாமி சொல்லு. இப்போ ராமதாஸ் அவர்கள் பழச்சி மாவட்ட செயலர் பல பேர் வராமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்து புதிய நபர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வருங்கிற வேலைகளை ராமதாஸ் செய்வாரா? இல்லை, ராமதாஸ் என்ன தலையில் என்ன வச்சுன்னு இருக்கிறான் மைண்டு, யார் சொல்கிறதுன்னா யாருக்கு தெரியும்? அவங்க இதுவரையிலும் ஏதாவது சொன்னது செஞ்சுருக்காங்களா? குடிகாரம் போச்சு, பொழுது வழிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேச்சு அப்போவே போச்சு, அடுத்து கேட்டால் நான் எப்போ சொன்னேன்னுவாங்க. எவ்வளோ சத்தியம் பண்ணாங்க, எவ்வளோ வேலைலாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்யலையே. இப்போ வந்து அவர் கட்சிக்கு தலைவர் நான் சொல்லிட்டா, இப்போ தலைவர்னு வந்துட்டா அவருக்கு தான் வந்து யார் சீட்டு பேரம் பேசுகிற ஆள் யார்கிட்ட பேச முடியும்? தலைவர்கிட்ட தான் பேச முடியும். அதுக்கப்புறம் வந்து சீட்டு யாருக்கு கொடுக்க முடியும்? இந்த கட்சி தலைவர் தான் கொடுக்க முடியும். யாரெல்லாம் வேட்பாளர்னு இவங்கெல்லாம் மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை. இப்போ போய் என்ன வந்து என்ன இப்போ இந்த வயசாகிடுச்சு, இப்போ அன்புமணி நேராக போய் அவங்க அப்பா வாட்சா டப்புன்னு போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பயப்படுறானே தவிர அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அப்போ 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்கள்ல, தாய் 8 அடி பாய்ந்தா குதிரை வந்து 16 அடி பாயணும். இவர் 8 அடி பாய்ஞ்சா அவர் 16 அடி என்ன பாயிறாருன்னு பார்ப்போம். விளாம்பழம் பழுத்து வன்னியனுக்கு ஆக போகிறதில்ல, வௌவாலுக்கு ஆக போகிறதில்ல. விளாம்பழம் பழுத்து அந்த ஓட்டை தான் நக்கி பார்க்க முடியும். இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ராமதாஸ் வந்து சொல்கிறாரு, அன்புமணி வந்துக்கிட்டே இருப்பான். அவன் எழுந்துக்கிட்டே 12 மணிக்கு தானேங்க, 12 மணிக்கு எழுந்திருப்பான். இனிமேல் தான் செய்தி தெரிஞ்சிருக்கும். முறையாக நாங்கள் அழைப்புதல் அனுப்பணும்னா 3 நாளுக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கணும். அவசர கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் எங்கே வரப்போகிற மாதிரி வந்தால் உதை தான் வாங்கணும். நீ அங்கே உனக்கு பின்னி எடுத்துருவாங்க. இப்போது கட்சிக்குள்ளே 2 பிளவுகளாக இப்போ வெளிப்படையாக ஆரம்பிச்சிருச்சு. அது மாநாட்டிலையுமே நேரடியாக தெரிஞ்சிருச்சு பொதுக்குழுக்கு அடுத்து. இப்படி இருக்கும்போது ரொம்ப நெருக்கடி முத்தும் போது அன்புமணி அவர்களே ராமதாஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டி நான் அன்புமணியை நீக்கிறேன் அப்படின்னு
அப்புறம் அடுத்த கூட்டத்தை கூட்டி இப்போ நான் வந்து ராமதாஸை நீக்கிறேன், 2 பேரும் ஒவ்வொருத்தரும் நீக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போவாங்க. இந்த பன்னாட பசங்களை நக்கி இந்த பன்னாட பசங்களை நம்பி இந்த இளைஞர்கள்லாம் வீணாக போகிறீங்களான்னு நான் தான் சொல்லிட்டேனே, இளைஞர்களே நீங்கள் வீட்டில் இருங்க, ஓய்வு எடுங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே செஞ்சு கொடுத்தாச்சு. 240 அறக்கட்டளையில் 200 லட்சம் கோடி உங்களுக்கு இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்கள். 10.5% காலதாமதமானாலும் இன்றைக்கு இவங்க பண்ணுற கலாட்டாவில் இந்த முதல்வர் வந்து மனசு இல்லாமல் அப்படியே இருக்கிறார் கொடுக்குறதுக்கு. நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க எப்படின்னு என்றைக்கு இருந்தாலும் வரத்தானே போகுது. நீதிமன்றம் சொன்னதை செயல்படுத்தி தானே ஆகிறோம், அது வரப்போகுது. நலவாரியம் நரிக்கிறவனுக்கு சீர்மரபின்னு கல்லருக்கெல்லாம் நலவாரியம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நலவாரியம் பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்கி நிதி கிடைக்கும், நீங்கள் அதை பெனிஃபிட் அடையலான்னு சொல்லிட்டு தானே வழக்கு போட்டு ஒன்று நடந்துகிட்ருக்கு. இதை தவிர்த்து ஆயிரங்காணி ஆளை வந்தாருக்கு நான் தானே வழக்கு போட்டிருக்கேன். ஆயிரங்காணி ஆளை வந்தாருன்னா ஒரு 2228 ஏக்கர் நிலமாச்சே, அது உங்களுக்கு தானே வரப்போகுது. அதெல்லாம் வந்து நான் தான் முன்னெடுத்து, அதாவது எப்போ வந்து சாலை மறியல் செய்கின்ற பொழுது துப்பாக்கியால் சுட்டு இறந்து போன பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி இறந்து போனார்கள். அதுக்கப்புறம் நம்ம அறிவை ஆயுதமாக ஏந்தி போராடுங்கன்னு தானே நான் வழிகாட்டுறேன். அறிவை ஆயுதமாக ஏந்தி போடான்னா என்ன பண்ணணும், வழக்கு போடுங்க, நியாயத்தை கொண்டு வாங்க, அறவழி போராட்டங்களை முன்னெடுங்கள், அனைத்து உரிமைகளை வென்றிடுங்கள், இதுதான் நம்ம வழின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் உடனடியான ஒரு தற்காலிக செயல்பாடு என்று சொல்லிட்டு அதாவது என்ன கான்ஃப்ளிக்ட் கன்ஃபரன்டேஷன், திடீர்னு ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸை கொடுக்குற மாதிரி மற்ற சகோதரர்களோடு நீங்கள் மோதிக்கிறீங்களே. வண்டிகள் மட்டும் வாழ்கிற தனித்தீவா, எல்லாரோட இணங்கி தானே வாழணும், அதுதானே ஒரு இது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தான் உரிமை சொல்லியிருக்கு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லியிருக்காங்களா? இல்லையே. உங்கள் உரிமை நீங்கள் பேருங்க. ஜனநாயக நாட்டில் எப்படி முறைப்படி தானே வரணும், அதைத்தான் நான் சொல்கிறேன், அதை தான் செயல்படுத்துறேன்னு சொல்கிறேன். ஆனால் இவங்க வேறு மாதிரி இல்லை பண்ணுறாங்க. இப்போ நிறைவாக கேட்க வருதுங்க, இப்போ ஏற்கனவே வந்து மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் சங்கத்தினுடைய அந்த திருவிழாவில் கூட பேசும்போது மாநில அரசு மத்திய அரசு அறிவித்தாலும் மாநில அரசு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்ல வரீங்க? அதாவதுங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை தெரிய வரும், சந்தோஷம். ஆனால் ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பது அதுக்கு ஏற்றார் போன்று நாம சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்கணும், அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? ஸோ இப்போ பீகாரில் என்ன பண்ணாங்க, 500 கோடி செலவு பண்ணி 13 கோடி மக்களை கணக்கெடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து ரிசர்வேஷன் வந்து மக்கள் தொகை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு 75% கொடுத்தாங்க. அந்த இவங்களோட சேர்த்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனோட சேர்த்து கொடுத்தாங்க. என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட் போன உடனே என்ன சொல்லிட்டான், இந்த பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை இல்லையா, நீங்கள் இதெல்லாம் கணக்கு சரி வராது, டிஸ்மிஸ் பண்ணி விட்டான். இப்போ அங்கே கிடையாது, மொத்த இதுவும் கிடையாது, பழைய நிலைக்கு வந்தது. இந்த மாதிரி நீ போராட்டம் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஆந்திராவில் முஸ்லீம்கள் போராட்டம் 10% கொடுத்தாங்க. இது ராஜஸ்தானில் போராட்டம் குஜார் இன மக்கள் 14% கொடுத்தாங்க. மராட்டாவில் மகாராஷ்டிராவில் மராட்டா இன மக்கள் 16% கொடுத்தாங்க. இதுவும் சுப்ரீம் கோர்ட் போன உடனே ஒரே நாள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என்ன சொன்னால், எல்லாத்துக்கும் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை. இப்போ ஒரு செயல்படுத்த வேண்டிய இது வந்து அந்தந்த மாநிலம். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் ஒவ்வொரு மாநிலத்திலும், அது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் பேக்வேர்டு கமிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு தான் இதை ஆல்டர் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும், அரசாணை போட்டு இதை கொடுக்கலாமான்னு. கொடுத்த பிறகு இதை கொடுங்க இவ்வளோன்னு சொன்னதை தான் செயல்படுத்த முடியும். யார், அந்த அரசு. அதைத்தான் நாங்கள் வந்து கேஸு போட்டு அதை போட்டு பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை, இது ஒரு நீண்ட கால வரலாற்று இதில் பண்ணி 55 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அது வந்து என்ன சொல்கிறாங்க, வன்னியர்களுக்கு 10.5, மொத்தம் 116. நான் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் ஆகும்போது 108 ஜாதி இருந்தது, அப்புறம் 8 ஜாதி சேர்த்து 116. எங்களுக்கு 108 இருக்கும்போது கணிசமாக கிடைச்சிது. காலப்போக்கில் அது குறைஞ்சி போய் 3-6க்கு தான் வந்தது. அதனால் 3%லேருந்து 6%. அதை தான் நம்ம கேட்டு இதெல்லாம் சொல்லி இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த மொத்தம் 116 ஜாதியில் ஒரு ஜாதி வன்னியருக்கு வந்து 10.5, மீதி 93 ஜாதி. அந்த மீதியில் அந்த சீர்மரபினர் உள்ளிட்டவர்களுக்கு வந்து 93 ஜாதிக்கு வந்து 7.7%. அதுக்கு அடுத்தது வந்து இவங்க வந்து 22 ஜாதி இருக்குது. அது இது இவங்க இருக்கிறாங்களா, இசைவேளாளர்லேருந்து நம்ம அம்பலக்காரர் அவங்க இவங்கெல்லாம் சேர்த்து அது வந்து 2.5. இது 10.5, 7, 2.5. இதை தான் பிரிக்க சொல்லி அவர் கொடுத்தாரு. அதை தான் வந்து கோர்ட்டு கொடுக்க சொன்னதை கொடுத்தன்னு யாராவது சொல்கிறாங்களா, பேசுகிறாங்களா? சட்டமன்றத்தை அன்றைக்கி ஒரு நாள் பேசுனாங்க, அதுக்கப்புறம் நீ கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டேன். இவர் வந்து போராட்டம் ராம்தாஸ் பண்ணி 35,680 பேர் மேலே கைது பண்ணி கேஸை போட்ட பிறகு அதெல்லாம் நடந்ததே தவிர அது எனக்கு
இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லை முடியல. அதாங்க இப்போ தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும், இல்லை இந்திய அரசு நடத்த தமிழக அரசு நடத்தணும் சொல்லுவதில் நீங்கள் அந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அவங்க சொல்லிட்டாங்க பண்ண போகுது. இதனை இன்றைக்கி பண்ண போகிறாங்களா, நாளைக்கு பண்ண போகிறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போயா பண்ணுங்க, வரும்போது கொடுங்க. 69% பாதுகாப்பாக கூட இருக்கட்டும், நான் தப்பாக சொல்லலை. ஆனால் எங்களுக்கு பலாக்காய்க்கு வேணாம், உடனடியாக எங்களுக்கு கிடைச்ச அந்த கலாக்காய் 10.5% கொடுங்க. நீங்கள் 10 வருஷத்தில் வருமா 20 வருஷத்தில் வருமானு தெரியல. நீங்கள் இதை ஒன்று ஏன் செய்ய மாட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ அதுக்கு வந்து இவங்க விட்டுட்டீங்க, இப்பவும் செய்ய போகிறதில்ல. சும்மா இந்த தேர்தல் நேரத்தில் வந்து எதுக்காவது பண்ணுறதுக்கு, இப்போ தேர்தல் இருக்குதா, ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது. சரி, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்புமணி ராமதாசும் அரசியல் வியாபாரிகள் என்பதை விட ஒரு படி மேலே போய் விபச்சாரிகள், இவர்கள் வந்து வெட்கமறியாதவர்கள். இருவருக்கும் வெட்கமில்லை. வெட்கம் கெட்ட பசங்க எது வேணாலும் சொல்லுவாங்க, செய்வாங்க. இதெல்லாம் இந்த மீடியாக்களும் மற்றவங்களும் தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த 2 பேரும் இருளர்கள். இந்த இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பள்ளி பசங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்கின்ற போது கேவலமாக இருக்கிறது. இது என்ன நாடு? ஜனநாயக நாடு தான். ஜனநாயக முறைப்படி நீ கேட்டு வாங்கு, உன் திறமையை சொல்லு, வேறு மாதிரி சொல்லி பேசு. நீ இதெல்லாம் சொல்கிறல்ல தம்பி ஸ்டாலின் முதல்ல என்ன சொன்ன, நான் வந்து கேட்கணுமா? எனக்கு இன்னும் அவமானமாகுது. நீ என்னடா கீழ்ச்சி என்ன பண்ண? உங்களோட கீழ்ச்சி கட்டணும்னு நாங்களாம் இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரை வந்து நீ ஏகவசனத்தில் பேசுகிற, அதுவே தப்பு இல்லையா? நாங்கள் எதாவது பேசுனா தப்புங்கிறீங்க. நாங்கள் திருடன்னு சொல்கிறோம் சார், ரவுடின்றோம், கேடிங்கிறோம். எனக்கு பயம் கிடையாது. இப்போ ரவுடியை வேறு எப்படி சார் சொல்கிறது? சரி சார், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது இப்படியே நிலையில் அது கட்சிக்குள்ளே என்ன மாதிரியான விசைகளில் இது எந்த மாதிரியான விஷயங்களை கட்சி தொண்டர்களுக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பெருந்தவங்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Taste the Daily.